சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் ஃபர்ஸ்ட் வந்த நாட்டின் அரசரோட அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி மாம்பழங்கள அந்த ஊர்ல இருக்க ஐயருங்களுக்கு தானமா குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. ஆனா அவங்க குடுக்குறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்கங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நாட்டின் அரசர் ஐயருங்கள கூப்பிட்டு, "என்னோட அம்மா மாம்பழங்கள் குடுக்கணும்னு நெனச்சாங்க. அதுக்குள்ள இறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? அப்ப அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா, தங்க மாம்பழங்களா எங்களுக்கு குடுங்க" அப்படின்னு பேராசையோட கேட்டுர்றாங்கங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு அரசரும் அவங்க எல்லா ஐயர்களுக்கும் தங்க மாம்பழங்கள குடுக்குறாங்கங்க. இத கேள்விப்பட்ட தெனாலிராமன், இந்த பேராசை பிடித்த ஐயருங்களுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு அவர் அழைக்கிறாங்கங்க. தெனாலிராமனும் நமக்கு நெறைய பரிசுகள் தர காத்திருக்காரோன்னு எல்லாரும் ஆர்வமா தெனாலிராமன் அவர்களின் வீட்டுக்கு போறாங்க. தெனாலிராமன் பார்த்தா, கையில பழுக்க காய்ச்சின இரும்பு கம்ப வச்சுக்கிட்டு அவங்கள வரவேற்கிறாங்கங்க. இவங்க எல்லாம் அத பார்த்த உடனே பயப்படுறாங்க. அப்போ தெனாலிராமன் சொல்றாங்க, "என்னோட அம்மா ரொம்ப கால் வலியால துடிச்சாங்க. அவங்களுக்கு வலி வரும்போதெல்லாம் இந்த இரும்பு கம்ப நல்லா பழுக்க காய்ச்சி, அத வச்சு கால்ல ஒத்தடம் குடுத்துப்பாங்க. அப்பதான் அவங்க வலியே குறையும். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா, உங்களுக்கும் நான் அதே மாதிரி பண்ணணும்ல. அதற்காக தான் கூப்பிட்டேன். வாங்க" அப்படின்னாங்க. இத கேட்டோனே அந்த ஐயருங்க எல்லாம், "ஐயோ! நம்ம பண்ணது எவ்ளோ பெரிய தப்பு. ராஜாவ ஏமாத்திட்டோமே" அப்படின்னு ஓடி போய் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கங்க. நன்றி, வணக்கம்.